புரியுது சார். இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் வந்து இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல வந்து இப்போ அவர் கையெழுத்திட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? திரும்ப அவ்வளவு வேட்பாளர்களுக்கும் நீங்க போய் கையெழுத்து போட வேண்டியிருக்குமா, இல்லை அவங்க திரும்ப புதுசா கையெழுத்து எதுவும் போட வேண்டியிருக்குமா? அதுக்கு இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தேர்தல் ஆணையம் முடிவு பண்றதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமை கண்ணன். தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் தான் கொடுக்கணும் எனக்கு தான் சொல்லி நான் சொல்ல முடியாது, கண்ணன் சொல்ல முடியாது. சரி. நான் என்ன கேட்கிறேன், ஐ எம் கிளியரா இங்க நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றது, யார் அவர் காங்கிரஸ் கட்சியில இவர், பாரதிய ஜனதா கட்சியில அவர், அப்ப அதிமுக எவர், அது சொல்லுமா இல்லையா ஒரு தேர்தல் ஆணையம்? இவ்வளவு நேரம் நீங்க ஆர்ஓவுக்கு அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப தேர்தல் ஆணையம் குழப்பத்தில் இருந்து தூங்குது, ஒரு முடிவை எடுக்காம இருந்ததுன்னா என்னங்க அர்த்தம் சொல்லு பாப்போம். நான் இன்னொன்னு கூட டீப்பா போறேன், இது பல பேருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ரெட்டையிலைய பயன்படுத்தாதீங்க, கொடியை பயன்படுத்தாதீங்க, அப்புறம் சின்னம் கொடி லெட்டர் பேட பயன்படுத்தாதீங்கன்னு சொன்ன வழக்கு மன்றம், அதே வழக்கு மன்றம் அவரை பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கா, தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டிருக்கா. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இப்ப எடுத்துக்கலாம் பயன்படுத்தலாம்னு சொல்ல முடியுமா கோர்ட்டு? அங்க கொஞ்சம் பிளெக்சிபிளா கோர்ட் மாட்டிக்காம அந்த நீதிபதி அழகா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஆகவே கோர்ட்டுன்னு சொல்லல, தேர்தல் ஆணையமும் சொல்லல. நடுவில் இவர் பூந்து கொடுக்கறதுங்கிறது கட்டம் தான். கோர்ட் தப்பான ஒரு விதிமுறையை கொண்டு வராரு. கோர்ட்லயும் பர்மிஷன் கேட்கல, நான் தேர்தல் ஆணையத்துல டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என் கேஸ் மாத்திரமே தேர்தல் ஆணையத்துக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. Directed to the election commission to consideration, take the whatever the decision, என்னவோ நீங்க எடுங்கன்னு சொல்லி இருக்கு. சோ இருக்கு. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணன், உண்மையை சொல்றேன் நானு. இந்த சின்னம் 73 72 கட்சியை துவக்கி 73 கட்சி ஆரம்பிச்சு திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் மாயத்தேவரை நிறுத்தி ஒரு சரித்திரம் படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அத்தனை கட்சிகளும் சித்தன் காங்கிரஸ் நடிக்கிறார், நேஷனல் பார்ட்டியில இருக்கு, பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட எம்ஜிஆர் அவர்கள் வெற்றியை பதித்ததோடு இல்ல, 10 வருட காலத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, அத்தனை வெற்றி 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 என்பதையே குறித்த சின்னம். அதுக்கு பின்னாடி அம்மா பரிணாம வளர்ச்சியில் மாறி மாறி ஆட்சியை கொடுத்தவர், இன்னும் தந்து 2 முறை ஆட்சியை கொடுத்தார். அப்பயும் இந்த சின்னம் வெற்றி பெற்றது. ஆனா தொடர்ந்து தோல்விகள் சார் இந்த சின்னத்துக்கு. அதனாலதான் சார் நான் சொல்றேன், வேண்டாம், எல்லாம் சரியான நேரம் வரும் பொழுது அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது எடப்பாடி இல்லாமல் எடுக்கின்ற முடிவாக கூட இருக்கலாம். அந்த நேரம் நெருங்கி நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இந்த இரட்டை இலை கிடைக்குமே, ஆனால் அதிமுக மாபெரும் வெற்றி பயணமாக மாறும், நோக்கி செல்லும் என்பதுதான் எனது கருத்து. அதனாலதான் நான் தாங்க, வேற யாரும் இல்லைங்க. இதை புரட்சின்னு சொல்றது புகழேந்தி தான். ரெட்டை இலை திருப்பி தோற்க கூடாதுன்றதுல தொண்டர்கள் முடிவு, மக்கள் முடிவு, பொதுவான ஆதரவாளர்கள் கருத்து, எனது கருத்து அதுதான் கண்ணன். ஓகே புகழேந்தி சார், நாளை 3 மணி வரை காத்திருக்கலாம். நாளைக்கு மத்தியானம் தெரிஞ்சிடும். தெரியாம சில ஊடகங்கள் என்ன பண்றாங்க, அந்த ரெட்டையிலையை பார்த்த உடனே அது ரெட்டையிலைக்கு உரிமையாளர், தென்னந்தோப்பு உரிமையாளர் மாதிரி ரெட்டையிலைக்கு உரிமையாளர் இவர் தான் பழனிசாமின்னு தெரியாம போட்டுட்டு இருக்காங்க. ஆகவே நாளை மதியம் 2:30 மணிக்கு வாபஸ் பெற்ற பின்னால் மனுக்கள், அதுக்கு பின்னால் ஆர்வம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாக்கணும். தவறா முடிவெடுத்தா 100% எலெக்ஷன் பெட்டிஷன் தான். நான் எதிர்த்துதான் போவேன், நோ டவுட். எல்லாத்து மேலையும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். ரொம்ப நன்றி. புதிய மனு தொடர்பான தெளிவான தகவல் நன்றி, நன்றி சார்.